25 ml of the solution of barium hydroxide and titration with 0.1 molar HCl solution. Volume கொடுத்துட்டாங்க. அப்போ முத நான் barium hydroxide BaOH twice barium hydroxide ஓட ஃபார்முலா HCl சேர்ந்துருச்சு அப்படின்னா இதுக்கு BaCl2 ஃபார்ம் ஆகும். எப்படி BaCl2 தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்றேன். பேரியத்தோட வேலன்சி 2, Cl ஓட வேலன்சி 1. இது ரெண்டு தான் ஜாயின் ஆக போகுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா BaCl2. அப்பனா இங்க ரெண்டு HCl நீங்க எடுத்தீங்கன்னா தான் BaCl2 கிடைக்கும். இதுதான் ஒரிஜினல் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ என்னன்னா மொலாரிட்டி ஆஃப் BaOH twice என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு என்னன்னா மொலாரிட்டி வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் வேணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை நம்மகிட்ட, ஆனால் வால்யூம் இருக்கு. அப்போ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் வேணும். ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என் கையில் இல்லை. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த பக்கத்துல இருக்குல்ல இந்த ரியேஜென்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சு அது வழியா இதை கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்க மொலாரிட்டியும் கொடுத்துருக்காங்க, வால்யூமும் கொடுத்துருக்காங்க. அப்போ மொலாரிட்டி 0.1, 35 ml 0.035. அப்பனா இது லிட்டர்ல போடணும், ml லிட்டரா மாத்திக்கணும். 0.0035 வரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது ரெண்டு இருந்தா இது 1, இதில் பாதி தான் இங்க இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? 0.0035 டிவைடட் பை 2 போடணும். எதுக்காக 2 போடுறேன் தம்பி? n ஃபேக்டர் 2ங்கிறதுனாலலாம் போடல. இந்த ஒரிஜினல் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா இங்க 2 எடுத்தா இங்க 1 எடுக்கணும் அப்படின்னு போடுது சொல்லுது இல்லையா? அப்போ இதுல பாதி எடுக்கணும். பாதின்னா டிவைடட் பை 2 போடணும். சரியா? அப்ப இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வருது? 0.005 டிவைடட் பை 0035 டிவைடட் பை 2ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு. பேரியம் ஹைட்ராக்சைடோட மொலாரிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ மொலாரிட்டி வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். 0.0035 டிவைடட் பை 2 போட்டேன். டேய் என்ன மறுபடியும் 0? எப்படி இது வந்து இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் தம்பி. இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுல பாதி எடுக்கணும். மொலாரிட்டி வேணும்னா மொலாரிட்டி ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பேரியம் ஹைட்ராக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் இங்க போடணும். அதோட வால்யூம் 0.025 என்ன 25 ml கொடுத்துருக்காங்க. பேரியம் ஹைட்ராக்சைடோட வால்யூம் தான் போடணும். எந்த வால்யூம்னாலும் எடுத்து போட்டுட்டு இருக்க கூடாது. சரியா? ஓகே. சோ இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? 0.025 அப்படின்னா இது 0.035 சரி 0.3.5. இத கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. நானும் கொண்டு வரேன். இது 3.5 இருந்திருக்கும், இது 25 இருந்திருக்கும் into 2. ஸோ 25 பண்ணீங்கன்னா 0.2 சாரி 0.1 பேலன்ஸ் வந்து 100. ஸோ 0.14 டிவைடட் பைனா 0.7. வெரி குட்ரா கார்த்தி, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ரா, நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கடா. அப்படியே பிடிச்சு போயிருங்கடா. வெரி குட் வெரி குட். மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சாப்பா? எங்க டவுட் சொல்லுங்க. ரெண்டுது சேர்த்தா தான 35 ml னு கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி HCl க்கு மட்டும் 35 ml? அப்படியே ரெண்டு சேர்த்தா 35 கொடுத்திருக்காங்களா? இருங்க பார்க்கலாம். டைட்டர் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க, சேர்த்துன்னு சொல்லல. டைட்டர் வேல்யூ. டைட்டர் வேல்யூனா HCl பியூரட்ல எடுத்து டைட்ரேட் பண்றாங்க. கீழே தான் 25 ml சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சிருக்காங்க. அப்போ HCl எவ்வளவு வேல்யூ வந்திருக்குங்கிறத தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டைட்டர் வேல்யூனா இந்த டைட்ரேஷன், அதாவது பியூரட்ல காட்டுற வேல்யூ, அதாவது எண்ட் பாயிண்ட். அது வந்து மொத்த சொல்யூஷன் கிடையாது. புரியுதா? சரி பரவாயில்ல. இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஷார்ப்பா இருக்கணும் தம்பி. அது ஒன்று. இன்னொரு விஷயம், இது பாசிட்டிவ் மிஸ்டேக் தான். இது வந்து நீங்க வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு மிஸ்டேக் இல்லை. பட் நிறைய பாசிட்டிவ் மிஸ்டேக் வந்துட்டு இருக்க கூடாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20 ட்ரை பண்றேன் பாருங்க, சொல்றேன் பாருங்க. வால்யூம் ஆக்குபைட் பை 1 மாலிகுல் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. உடனே போய் 22.4 லிட்டர் இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வாட்டர் வந்து எதுல கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி கொடுத்துட்டாங்க 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அப்படின்னா என்ன? வால்யூம் வந்து லிக்யூடா, தட் இஸ் வாட்டர் வந்து லிக்யூடா இருக்கு. லிக்யூடுக்கு வால்யூம் இருக்குங்கிற காரணத்துக்காக போய் அந்த கேஸுக்கு அப்ளை பண்ண கான்செப்டை கொண்டு வரக்கூடாது. கேஸுக்கு மட்டும்தான் வால்யூமுக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு. 22.4 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். பட் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து என்னன்னா லிக்யூடு. அப்போ நம்மளுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஒரே ஒரு மாலிகுலோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டென்சிட்டினா மாஸ் பர் வால்யூம், ஒரு மாலிகுலோட வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இப்போ டென்சிட்டி வந்து எனக்கு 1 கிராம்,
அப்போ நான் இது வந்து என்னவா இருக்கணும், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் மாலிகுல், அதுதான் 1 கிராம் per ml, வால்யூம் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் வாட்டர். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் வாட்டர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா 6.023 இன்ட்டு 10 to the power 23 மாலிகுல் ஆஃப் வாட்டர் சேர்ந்துருச்சுன்னா அதனோட வெயிட் எவ்வளோப்பா இருக்கும் விக்டர் சொல்லுங்க. இவ்வளவு மாலிகுல் சேர்ந்துருச்சுன்னா அதோட வெயிட் எவ்வளவா இருக்கும்? இவ்வளவு மாலிகுல் சேர்ந்துச்சுன்னா இதை நான் கொடுத்துருக்கேன் 18 கிராம். அதாவது 1 mole ஆஃப் வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதுல இவ்வளவு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரோட வெயிட் தான் 18 கிராம், அதாவது மாலிகுலர் வெயிட். புரியுதா? 1 mole ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்து வெயிட் பாத்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட், 1 mole ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட். 1 mole தானே சொன்னீங்க, அப்புறம் எந்த நம்பரை போட்டிருக்கீங்கன்னா 1 moleக்குள்ள இவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 6.023 இன்ட்டு 10 to the power 23ல 18 கிராம் இருக்குன்னா எனக்கு ஒரே ஒரு மாலிகுலோட வாட்டரோட மாஸ் கிடைச்சா போதும். ஸோ 6 இன்ட்டு 10 to the power 23, இது என்ன வரும்னா 3 இன்ட்டு 10 to the power -23ங்கிறது தான் இதனுடைய மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். இப்போ எனக்கு வால்யூம் ஆஃப் ஒன் மாலிகுல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அந்த வால்யூமை ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் 3 இன்ட்டு 10 to the power -23. இந்த டென்சிட்டி கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 கீழே வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது என்னது, வால்யூம் 3 இன்ட்டு 10 to the power 23 -23. இதுல தான் டவுட் இருக்கிறதா?